கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட போயிட்டு, உங்களை எதற்காக தேவன் அழைத்தார்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெறைய பேர் நெறைய பதில் சொல்லுவாங்க. ஆனா, மெஜாரிட்டியான பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள தேவன் இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமாக வைத்தார். ஆபிரகாம் மூலியமா கடவுள் மத்த ஜாதிகள ஆசீர்வதித்தாரோ, அதே மாரி எங்கள் மூலியமா மத்த ஜாதிகள ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமைப் போல ஆசீர்வதிப்பார். ஈசாக்கைப் போல ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆசீர்வதிப்பார். இவங்கள ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படிங்கிற மாரி அந்த பதில் தான் அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கேட்கிற வசனங்களும், சர்ச்ல கேட்கிற வசனங்களும், அவங்க தியானிக்கிற வசனமும், தேடி படிக்கிற வசனமும் என்னவா இருக்குன்னா, இந்த மாரி காரியங்கள் குறித்து மட்டும் தான் அவங்க தியானிக்கிறாங்க, படிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா, எப்பொழுதுமே தேவன் எங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் தான் அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் உண்மையாவே எதற்கு அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா, முதலாவது நம்ம வேதத்தை தியானிக்கணுங்க. அதுவும் முக்கியமா நம்ம புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். புதிய ஏற்பாடு அதிகமா நம்ம தியானிக்கிறதே இல்ல. எப்பொழுதுமே இந்த ஆசீர்வாதமான வசனங்கள் கொடுக்கிற பழைய ஏற்பாடு பகுதிகள மட்டும் நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து புதிய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்திருக்கிற நம்ம அதிகமா புதிய ஏற்பாடு அதிகமா நம்ம தியானிப்போம். நெறைய தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு நெறைய பொக்கிஷங்கள குடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எதற்கு தேவன் நம்மள அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டு. 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் சொல்லிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுல நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. இல்ல பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்களும் இருங்கன்னு சொல்றாரு. நன்மை செய்து நீங்க பாடுபடணும்னு சொல்றார். இல்ல நம்ம நெறைய நேரம் நம்ம பாடுகள் எல்லாமே நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இதனால தான் நமக்கு பாடுகள். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க நன்மை செய்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவிக்குள்ள நீங்க ஒரு கணவன் அன்பா இருக்கிறீங்க, மனைவி அன்பா இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ அன்பு கொடுக்கலன்னா, நீங்க நன்மை செய்து பாடுபடுறீங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கு. வேலை செய்ற இடத்துல நீங்க ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்கிரிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள தனியா ஒதுக்குறாங்கன்னா, நீங்க நன்மை செய்து பாடுபடுறீங்க. அந்த இடத்துல நீங்க தேவன் கிரியை செய்வார்ன்னு சொல்லி விட்டுறணும். நான் என்ன பண்றேன்னு பாரு, எனக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விரோதத்துல இருந்தோம்னா, தேவன் பிரியமா இருக்க மாட்டாருங்க. அதே மாரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்மள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம நன்மை தான் செய்திருப்போம். நம்ம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம அவங்க கூட சண்டை போடாம நம்ம பொறுமையோடு இருந்தோம்னா, வசனம் அதான் சொல்லுது, நீங்க பொறுமையோடு காத்திருக்கணுமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவன் கிரியை செய்வார்ல. நெறைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை. என்னன்னா, நான் நல்லது தான் செய்றேன். ஆனாலும் எங்கள ரொம்ப ஏளனமா பேசுறாங்களே. எங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விட்டுருங்க. அதுதான் நன்மை செய்து பாடடிப்பிக்கிறது. கடவுள் அத தான் எதிர்பார்க்கிறார். இல்ல, நீங்க போய் மறுபடியும் அவங்களுக்கு நன்மை தான் செய்ய சொல்றார். அவங்க உங்களுக்கு தீமை செய்தாலும், நீங்க என்ன பண்ணணுமா? நன்மை தான் செய்யணுமா. நெறைய இடத்துல நம்ம எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாடுகள் வருதோ, அந்த இடத்துலலாம் நீங்க நன்மை செய்யணும். அதுதான் தேவன் விரும்புறார். அதனால நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, நன்மை செய்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா வைத்து போயிருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம்ல, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? நன்மை செய்றவராக மட்டும் தான் சுற்றித் திரிந்தார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் ஊழிய பாதையில அவர் எங்க போனாலும் நன்மை மட்டும்தாங்க. நீங்க வாசிச்சு பாருங்களேன். நீங்க காஸ்பல் 4மே மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் நன்மை தான் செய்றார். நோய்கள குணமாக்குறார், கண்கள திறக்கிறார், முடவன நடக்க வைக்கிறார், சூம்புன கைய கியூர் பண்றார், லெப்ரசி கியூர் பண்றார், பேய துரத்துறார். அவர் செய்த நன்மைகள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடக்கவே இல்லைங்க. நம்ம எங்கேயுமே இந்த உலகத்துல கேள்விப்படாத நன்மைகள் செய்றாங்க. ஆனாலும் அவரையும் அங்க இருக்கிற பரிசேயர்களும், சதிசேயர்களும், ஆசாரியர்களும் என்ன பண்றாங்கன்னா, சிலுவையில தான் அறைந்தாங்க. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி அன்னைக்கே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு இறக்கி இஸ்ரவேல காணாம போய் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அந்த வல்லமை இருக்குங்க. ஆனா அவர் செய்யல. ஏன்னா அவர் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற இந்த உலகத்துல வந்தார். அதே மாதிரி தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கொண்டு நமக்கு மேல ஒரு தவறான காரியங்கள் செய்யும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? கோவத்துக்கு கோபம் குடுக்குறோமா?
இல்ல சண்டைக்கு சண்டை கொடுக்குறோமா, எரிச்சலுக்கு எரிச்சல் கொடுக்குறோமா, இல்ல எல்லாத்துக்கும் நம்ம அன்பு கொடுக்குறோமா? அதுதான் கடவுள் இத கேட்கிறார். நீ அன்பு கொடு, நீ நீ வந்து நன்மை செய் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். இத நம்மளால செய்ய முடியாதுங்க. நம்ம சுயமா செய்ய முடியாது. அதற்காக தான் நம்ம அந்த வசனத்துல வாசிச்ச மாரி, இயேசு கிறிஸ்து வந்து யாரால நிரப்பப்பட்டிருந்தார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவருடைய வல்லமை இருந்தனால தான் அவர்னால நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார். ஸோ நம்மளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆவியானவர் நமக்கு தேவைங்க. ஆவியானவர் இல்லன்னா, நம்மளால இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியவே முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம ஆவியானவர் நம்ம இருதயத்துல கேட்போம். ஆவியானவரே எங்க இருதயத்துல வாங்க. நீங்க சொல்றத கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. நாங்க வந்து பலவீனம் பாண்டங்களா இருக்கிறோம். எங்கள ஃபில் பண்ணுங்க. உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கடவுள்ட்ட கேட்கும்போது, ஆவியானவர் நம்மள நிரப்புவாருங்க. நிரப்பிட்டாருன்னா, நமக்கு அந்த வல்லமையை கடவுள் குடுத்துருவார். குடுத்துட்டாருன்னா, நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா. நான் நன்மை மட்டும் தான் செய்வேன். நீ என்ன வந்து ஒதுக்கி தள்ளினாலும் சரி, என்னை கீழ தள்ளினாலும் சரி, என்னை மிதிச்சாலும் சரி, நான் மறுபடியும் உனக்கு நன்மை தான் செய்வேன். அந்த ஆட்டிட்யூட் நமக்கு வந்துரும். அதனால கடவுள் இன்னைக்கு வந்து நமக்கு அதுக்காக தாங்க அழைக்கப்பட்டிருக்காரு. இல்ல ஆசீர்வாதம்லாம் கடவுள் குடுப்பாருங்க. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்ம வாழ்கிற 70 வருஷமோ, 80 வருஷமோ, 100 வருஷமோ, இந்த உலகத்துல என்ன வேணும்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு தெரியும். அத அவர் குடுத்துருவார். அதனால அத பத்தி நம்ம யோசிக்காம, நம்ம தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அத யோசிச்சு நம்ம நன்மை செய்வராயே சுற்றித் திரிவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.